போர்ஸ்லேருந்து ஒரு பேராகிராஃபு, போயம்லேருந்து ஒரு பேராகிராஃபு, அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்லேருந்து ஒரு பேராகிராஃப். சார் பேராகிராஃப் இப்படி எழுதலாமா பாயிண்ட் போட்டு? நிறைய பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப்க்கு என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தா மாரல் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து இங்கே பாருங்கள், மாரல் ட்ரூத் அலாங் டர்ம்ஸ் சரியா அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா மாரல் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் சரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாகவே நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த மினிமம் மெட்டீரியல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் அதை கேட்குறீங்க. ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன் சரியா. அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் சரியா. 12th இங்கிலீஷோட மினிமம் மெட்டீரியல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது கொஸ்டின் நம்பர் 1லேருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதையுமே படிக்க வேணாம், இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கிறத மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதுமானது. அதனால் எப்படி வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் சரியா. அதனால் தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1 மார்க் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து 5 மார்க்குக்கோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க்கோ நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டே இருக்கேன். 1 மார்க்குக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். 1 மார்க்கில் இருக்கிற மார்க், அதாவது 1 மார்க்கில் ஈஸியாக எடுக்கக்கூடிய ஈஸியாக மார்க் எடுக்கிற மாதிரி 5 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ நம்மளால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க்கை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. கடைசி படிச்சுக்கலாம், கடைசி பார்த்துக்கலாம் விட்டுறோம் சரியா. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ரிவிஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு 1 மார்க்கில் நீங்கள் உங்களால் மார்க் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா சினாமிஷனை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு சாப்டருக்குமே இங்கே பாருங்க, இப்போ சினாமிஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் போர்ஸ் 1ல் இருக்க சினாமிஷன் முக்கியமானது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் போர்ஸ் 2ல் அதே மாதிரி 3ல் இருக்குது, அதே மாதிரி 4ல் எல்லா போர்ஸுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி போர்ஸுமே என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தனித்தனியாக என்ன பண்ணிருக்கோம். ஃபஸ்ட்டு சினாமிக்ஸ் கொடுத்தாச்சு, அடுத்து ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்கோம் சரியா. நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ சினாமிக்ஸ் ஆன்டனிம்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வச்சுருப்பீங்க சரியா. கண்டிப்பாக நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ் எப்போயுமே படிக்க உட்காரதுக்கு முன்னாடி பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கையில் எடுத்து தான் நீங்கள் உட்காருவீங்க நான் நினைக்கிறேன் சரியா. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இதிலேருந்து என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா. இது வரைக்கும் நமக்கு 4 பப்ளிக் எக்ஸாம் கிட்ட நமக்கு நடந்திருக்கு. அந்த 4 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரு, அதுக்கப்புறம் இந்த வருஷம் நடந்த ஃபஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் சரியா. அதனால் தயவுசெய்து இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்டு வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 7லேருந்து நமக்கு கேட்க போகிறாங்க. கொஸ்டின் நம்பர் 7லேருந்து கிளிப்டு வேர்ட்ஸ் நமக்கு வந்து கேட்கலாம். சூஸ் தி கிளிப்டு வேர்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க சரியா. அதனால் அந்த கிளிப்டு வேர்ட்ஸுக்கு வந்து என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ் வேர்டு, அப்ரிவேஷன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, எந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சூஸ் தி ரைட் எக்ஸ்பேண்ட் ஃப்ரம் தி சிபியூனா என்ன, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடிய அப்ரிவேஷன் தான் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தா சூப்பராக உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இங்கிலீஷு, அமெரிக்கன் இங்கிலீஷு சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் வேர்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 வேர்ட்ஸ் சரியா. இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு, அதாவது கொஸ்டின் நம்பர் 7லேருந்து 20க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டட் வேர்ட்ஸ் இதுவும் நமக்கு வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சிங்குலர் ப்ளூரல் சரியா, இதுவும் நமக்கு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சிலபிகேஷன் சரியா, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான் சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சர்வீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு கண்டிப்பாக வந்துடும் சரியா, ப்ரிஃபிக்ஸ் சர்வீஸு. அதுக்கப்புறம் ப்ரைஸல் வெர்ப்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்துடும் சரியா. அதுக்கப்புறம் இடியம்ஸு,
இதில் வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபைலில் எல்லா ஒன்வேர்ட்ஸுமே நம்ம என்ன பண்ணிக்கோ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் அதாவது கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 26 வந்து அந்த பொயட்ரிலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் தெளிவாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து என்ன சொல்லி பார்த்தா கொடுத்துருக்கோம். அதாவது அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸு சரியா, அதெல்லாம் நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி போயத்துக்கு என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தா உங்களுக்காக என்ன பண்ணிக்கோ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சரியா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஸ்டின் அதாவது 27லேருந்து 30 வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க சரியா. அதாவது டைரக்டடு அந்த மாதிரி என்ன பண்ண சொல்லி கேட்பாங்க. அந்த கொஸ்டின் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் சரியா, அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 28வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி பீயிங் வித் சுட் ஹேடு வேர் சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கொஸ்டினும் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் காம்பனன்ட் வேர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இந்த பிடிஎஃப் ஃபைலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் சரியா. நம்ம ஆல்ரெடி பேராகிராஃப் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த 3 மார்க் கொஸ்டின் சரியா. இப்போ 3 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு தி கான்டெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ரெஃபரன்ஸ்னு ஒரு ஹெட்டிங் போட்டு எந்த போயம் யார் எழுதுனா அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரியா. அதனால் அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் தி 3 ஆஃப் தி ஃபாலோயிங், அதாவது பை சார்ட் ஒன்று கொடுத்து அதுலேருந்து என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கல்ல, அதுக்கும் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைல் உண்மையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின், டயலாக் கொஸ்டின்ஸு இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா உங்களுக்காக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நோட்டீஸ் ரைட்டிங் சரியா, இது ரொம்ப முக்கியம் தான். ஒரு நோட்டீஸை பார்த்து அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம எழுதணும். அது வந்து ரொம்ப முக்கியம் தான். இதுலேயும் அதுக்காகவும் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்காக நம்ம என்ன பண்ணிக்கோ சூப்பராக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் 5 மார்க், அதாவது போர்ஸ்லேருந்து ஒரு பேராகிராஃபு, போயம்லேருந்து ஒரு பேராகிராஃபு, அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்லேருந்து ஒரு பேராகிராஃப். சார் பேராகிராஃபு இப்படி எழுதலாமா பாயிண்ட் போட்டு, நிறைய பேத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாப்பிக்கு, ஆத்தரு, தீமு, அதுக்கப்புறம் பாயிண்ட் போட்டு எழுதலாம் கண்டிப்பாக. ஆனால் நான் ஏற்கனவே அந்த பேராகிராஃப் வந்து சரியா எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் சரியா. ஒரு பையன் வந்து சூப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்பார். அந்த ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த பேராகிராஃப் வந்து எப்படி எழுதலாம், போர்ஸ் பேராகிராஃபோ இல்லை வந்து போயம் பேராகிராஃபோ வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சரியா. அந்த வீடியோ சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் பாருங்கள். சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாரல் வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சரியா. அதனால் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாரல் வந்து உங்களால் யோசிக்க முடியல அப்படின்னா நம்ம இதுலேயே என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப்க்கு என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாரல் வந்து கொடுத்துருக்கோம். இதிலே வந்து இங்கே பாருங்கள், மாரல் ட்ரூத் அலாங் டர்ம்ஸ் சரியா அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா மாரல் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் சரியா. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதுனீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பேப்பர் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து மார்க் வந்து குறைக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் சரியா. அதனால் நல்லபடியாக பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. நல்லபடியாக நீங்கள் இங்கிலீஷில் மார்க் ஸ்கோர் பண்ணணும், அதான் நம்ம சேனலோட ஆசை விருப்பம் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.